ஒரு அழகான நீலகிரி மலை, பச்சை பச்சேல்னு மரங்கள், தூரத்துல மேகம மூட்டம், இதமான காத்து. அந்த மலையில சின்னதா ரொம்ப ரொம்ப துணிச்சலான ஒரு சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்துச்சு. அது பேரு சிங்கக்குட்டி. எப்பவும் துள்ளி குதிச்சு விளையாடிட்டே இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் சிங்கக்குட்டி அவங்க அம்மா கூட விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா ஒரு பழைய கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன கதைனா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு நீலக்கல் நட்சத்திரம் விழுந்துச்சாம். அந்த நட்சத்திரத்துக்கு எல்லா ஆசையும் நிறைவேற்றுற சக்தி இருந்துதான். சிங்கக்குட்டிக்கு இந்த கதையை கேட்டதுலேருந்து ஒரே ஆச்சரியம். அப்படியா, நிஜமாவான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நீலக்கல் நட்சத்திரத்தை எப்படியாவது பார்த்துருவோன்னு அது மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. மறுநாள் காலையில சூரியன் மெல்ல எட்டு பார்த்தப்போ சிங்கக்குட்டி மெதுவா அவங்க அம்மாக்கு தெரியாம கிளம்பிடுச்சு. எங்க போகுதுன்னு தெரியுமா? அந்த நீலக்கல் நட்சத்திரத்தை தேடி. போற வழியில அடர்ந்த காடு வந்துச்சு. உயரமான மரங்கள், விதவிதமான செடிகள். சிங்கக்குட்டி கொஞ்சம் பயப்படதா செஞ்சுச்சு. ஆனா அந்த நீலக்கல் நட்சத்திரத்தை பார்க்கணுன்ற ஆசை அதை தைரியமா நடக்க வச்சுச்சு. அப்போ தூரத்துல பெரிய உருவங்கள் போற மாதிரி தெரிஞ்சது. நல்லா பார்த்தா அதுங்க பெரிய பெரிய யானைகள். சிங்கக்குட்டி மெதுவா அவங்க பக்கத்துல போச்சு. அந்த யானைகள் ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. அதுல ஒரு வயசான யானை சிங்கக்குட்டியை பார்த்துச்சு. சிங்கக்குட்டி கொஞ்சம் பயத்தோட அந்த யானையை பார்த்தது. ஆனா அந்த யானை ரொம்ப சாதுவா ஒரு புன்னகை செஞ்சுச்சு. சிங்கக்குட்டி தன்னோட நீலக்கல் நட்சத்திரம் கதைய அந்த யானை கிட்ட சொல்லிச்சு. அந்த வயசான யானை நல்லா கேட்டு சொன்னுச்சு. அந்த நட்சத்திரம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு குட்டி சிங்கம். நீ பொறுமையா போனா கண்டிப்பா அதை பார்க்கலான்னு சொல்லி வழி காட்டுச்சு. அது சிங்கக்குட்டி அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் போனதும் மரங்கள்ல இருந்து சத்தம் கேச்சு. மேல பார்த்தா குட்டி குட்டி குரங்குகள் தாவி விளையாடிட்டு இருந்துச்சுங்க. ஒரு குறும்புக்கார குரங்கு சிங்கக்குட்டியை பார்த்து கிண்டல் பண்ணுச்சு. சிங்கக்குட்டிக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனால் உடனே அதை கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னோட நீலக்கல் நட்சத்திரம் தேடலை பற்றி அந்த குரங்கு கிட்ட சொல்லிச்சு. அந்த குரங்குகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஓ, அந்த நீல நட்சத்திரமா, அது நாங்கள் பார்த்துருக்கோம். அது இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் ஒரு குகை கிட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிற வழியை காட்டுனாங்க. சிங்கக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குரங்குகளுக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சுது. வழியில் நிறைய சின்ன சின்ன அருவிகள், அழகான பூக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போச்சு. ஒரு வழியாக அந்த குரங்குகள் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு சிங்கக்குட்டி. அங்கே ஒரு சின்ன குகை இருந்துச்சு. அந்த குகை வாசல்ல மெதுவாக வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு. சிங்கக்குட்டி பயத்தோட மெதுவாக உள்ளே எட்டி பார்த்துச்சு. உள்ள ஒரு சின்ன நீலக்கல் நட்சத்திரம் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. சிங்கக்குட்டி மெதுவாக அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் போச்சு. அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு சிங்கக்குட்டிக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த நட்சத்திரம் ஆசை நிறைவேற்றும்னு சொன்னாங்களே பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் சிங்கக்குட்டிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்வளோ தூரம் தனியாக வந்து இத்தனை பேரை பார்த்து இவ்வளோ அழகான இடங்களை பார்த்தே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? தனக்கு வேற என்ன ஆசை வேணும்? உடனே சிங்கக்குட்டி அந்த நீலக்கல் நட்சத்திரத்தை அப்படியே விட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. போகிற வழியில் அந்த யானை தாத்தாவையும் குரங்கு கூட்டிட்டு தன்னோட அனுபவத்தை சந்தோஷமாக சொல்லிச்சு. அவங்களும் சிங்கக்குட்டியை பாராட்டினாங்க. சிங்கக்குட்டி வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. சிங்கக்குட்டி நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீ ஒரு துணிச்சலான சிங்கக்குட்டி தான். ஆனால் உண்மையான சந்தோஷம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம பார்க்குற அழகான உலகத்துலேயும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி சிங்கக்குட்டி நிம்மதியாக தூங்குச்சு. அந்த நீலக்கல் நட்சத்திரம் அதோட மனசில் ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிருந்துச்சு. குட்டி பாப்பாக்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தைரியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற அன்பையும் இயற்கையோட அழகையும் மதிக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். இப்போ எல்லாரும் நல்லா தூங்குங்க. நாளைக்கு நாம வேற ஒரு புது கதையோட வருவோம். பாய் பாய். குட்டி பாப்பாக்களா, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் தான் நம்ம நெக்ஸ்ட் கதையை உந்திச்சு கொண்டு வருது.